பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11th ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஒரு 3 விஷயம் வந்து தொடர்ச்சியாக எல்லா புக்லேயுமே வந்துடுதுப்பா, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ட்ரென்ச்சு, ஹெயிலு, ஸ்லீட். சரிங்களா? ட்ரென்ச் அப்படின்றது அகழி, ஸ்லீட் அப்படின்றது கல்மலை, ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. சரிங்களா? அதாவது ட்ரென்ச்சுனா அகழி, ஹெயில்னா ஆலங்கட்டி மலை, ஸ்லீட் அப்படின்றது கல்மலை. அடுத்து பாருங்கள், அபிசல் பிளைன்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் சமவெளி. அடுத்து டார்க் எனர்ஜி, புலப்படாத ஆற்றல்ப்பா. இது ஆப்ஷனில் எப்படினாலும் வைக்கலாம். சரிங்களா? கருப்பு ஆற்றல், இருட்டு ஆற்றல், அந்த மாதிரி கூட ஆப்ஷனில் வைப்பாங்க. ஆனால் டார்க் எனர்ஜி அப்படின்றது என்னென்னா புலப்படாத ஆற்றல். அடுத்து பாருங்கள், ஹைக்ரோமீட்டர். அதாவது ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஈரப்பத அளவி. அந்த ஹைட்ரோ அப்படின்னாவே அது தண்ணி அப்படின்ற மாதிரி தான் குறிக்கும். இங்கே வந்து ஹைக்ரோன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஹைக்ரோ அப்படின்னா ஈரப்பதமாக இருக்கும்ல தண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைக்ரோ அப்படின்றது, ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது ஈரப்பத அளவி. அடுத்து பாருங்கள், அல்பிடோ, ஒளி திருப்பும் திறன். சரிங்களா? லைட்டு. அல்பிடோ அப்படின்றது ஒளி திருப்பும் திறன். இது பாருங்கள், செட்ஜஸ். இது வித்தியாசமான வார்த்தைப்பா. கோரைகள், இந்த கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாமல் வளர்ந்து கிடக்குள்ள அந்த இது, அதான் செட்ஜஸ் அப்படின்னா கோரைகள். இது பாருங்கள், ஐசோஹெலைன், சம உப்பு கோடுப்பா. இந்த ஹேலோஜன், இந்த ஹேலோ அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே அது உப்பு தான். சரிங்களா? அப்போ ஐசோஹெலைன் அப்படின்னா சம உப்பு கோடு. இது பாருங்கள், அதாவது கேட்ராக்ட்ஸ் அப்படின்னா வேகமான நீர்வீழ்ச்சி. சரிங்களா? அதாவது இந்த கேட்னா பூனை வேகமாக ஓடும் பார்த்தீங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. கேட்ராக்ட்ஸ்னா வேகமான நீர்வீழ்ச்சி. ஸ்வெல் வீக்கம். ஸ்பிட்டு நீண்ட மணல் திட்டுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிட்டுனா நீண்ட மணல் திட்டு. அடுத்து கேட்ரோகிராஃபி, நில வரைபடவியல். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கணும். அதாவது கேட்ராக்ட்ஸ் அப்படின்னா வேகமான நீர்வீழ்ச்சி, கேட்ரோகிராஃபி அப்படின்னா நில வரைபடவியல். கடைசியாக பார்க்க வேண்டியது இது. அதாவது போச்சிங் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடுதல். அப்போ சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடி பவுச்சுக்குள்ளே போட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ போச்சிங், POACHING, போச்சிங் அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல். சரிங்களாப்பா? இது வந்து 11th ஜாகிரஃபி புக்குப்பா. ஜாகிரஃபி புக்கில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள். தமிழில் வந்து நம்ம 100 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 15க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் இந்த மாதிரி ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் புக்கு, இந்த மாதிரி புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நன்றி.